எவரொருவரும் அல்லாவின் அனுமதியின்றி நம்பிக்கை கொள்ள முடியாது. நல்ல விஷயத்தை உங்களுடைய இறைவன் அனுமதி கொண்டு செய்றீங்கன்னு அர்த்தம். எனக்கு இந்த கஷ்டம் வந்துருச்சு அப்படின்றீங்க, இறைவனுடைய அனுமதி இல்லாமல் வந்திருக்குன்னு நினைக்கிறீங்க. அப்போ இறைவனுடைய அனுமதின்றது உங்களுக்கு கெட்டது நடக்கணும்னு அனுமதிப்பானா, நல்லது நடக்கணும்னு அனுமதிப்பானா? நீங்கள் நல்லதாக இருந்து ஒரு காரியம் சேர்க்கும் போது உங்களுக்கு கெட்டது நடக்கணும்னா அனுமதிப்பான். உங்களை உயர்த்துவதற்கு அனுமதிப்பானா, உங்களை அழிப்பதற்கும் நீங்கள் துன்பப்படுவதற்கும் அவன் அனுமதிப்பானா? நீங்கள் தவறு செய்யாமல் இருக்கிறக்கா ஒரு சிரமம் இங்கே வருது. நீங்கள் செஞ்சதில்லை, நான் முதல்ல கொடுக்கும் உங்களுக்கு கஷ்டம் இல்லை, நீங்கள் தவறுனீங்க, உங்கள் தவறை நீங்கள் உணர்றதுக்காக நான் கஷ்டம். அது இனிமேல் இது வேண்டாமே இப்படின்னு ஆயிடக்கூடாதுன்னு உணர்றதுக்காக, அதற்காக மட்டும்தான். நீங்கள் துன்பப்படுவதற்காக இல்லை. அப்போ உங்களுக்கு ஒரு தெளிவு தர்றது நீங்கள் துன்பப்படுவதற்காக இல்லை, அதுலேருந்து விடுபடுறதுக்காக. நீங்கள் சம்பாதிச்சதுக்கு அப்படியே கொடுத்துடல, அதில் ஒரு பாகம் முழுமையாக இல்லை, அவனுடைய கருணையை கொண்டு அதை குறைக்கிறான் புரிஞ்சுக்காங்கிறதுக்காக. ஆனால் அப்போ என்ன சொல்றீங்க, கடவுள் எனக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டாரு. நல்லது நடந்தால் நான் சம்பாதிச்சேன்னு சொல்றீங்க, கெட்டது நடந்தால் கடவுளுக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டாருன்றீங்க. நல்லது அவன் தான் கொடுத்தான். இப்போ நீங்கள் அவன் தான் கொடுத்தா சொல்லுவது கஷ்டம் இல்லை, என்னை உணரச் செய்கிறான், இனி நான் தவறிடக்கூடாதுன்னு உணரச் செய்கிறான் அப்படின்னு நீங்கள் நல்ல விதமாக தான் புரிஞ்சுப்பீங்க. அந்த நல்ல விதமாக மனசில் புரிஞ்சுக்கும் போது உடல்லையும் மாற்றம் ஏற்படும். ஒரு வலி வருது, எனக்கு வலி வந்துருச்சு, கடவுள் கஷ்டத்தை கொடுத்துட்டான்னு சொல்கிறீங்க இல்லையா? இறந்து போன ஒன்று உடலில் நீங்கள் கத்தி வச்சு குத்தா அது வலிக்குமா? இப்போ உடலில் ஒரு பகுதியில் குத்துறீங்க, வலியே தெரியலன்னு என்ன அர்த்தம்? அந்த பகுதியில் உயிர் இல்லைன்னு அர்த்தம் இல்லையா? அப்போ வலி இருக்குன்னு நான் உயிர் ஓட்டம் கொடுக்கப்படுதுன்னு அர்த்தம். நீங்கள் இறந்து போனதை உயிர் தர்றான்னு அர்த்தம். அந்த தெளிவு கிடைச்சா எனக்கு லேசாகிட்டு இருக்கு, வலி இருக்குன்னா நான் இன்னும் பொழைச்சிக்குவேன்னு என்ன வரும். இப்போ வலி வந்தால் செத்து போயிடுவேங்கிற என்ன உங்களுக்கு வருது. தெளிவு கிடைச்சா எனக்கு உயிரோட்டத்தை கொடுக்குறான், நான் கெடுத்து வச்சிருக்கேன், அதுக்கு உயிர் வந்திருக்கு இப்போ அப்படின்னு புரியும் உங்களுக்கு. அந்த தெளிவு வர பொறுத்து கொள்ளும் ஆற்றல் வரும். நான் சாக போறேன்னு சொல்ல பொறுத்து கொள்ளும் தன்மை குறைஞ்சிரும், இன்னும் பயங்கரமானதாக மாறும். தாங்கும் திறன் மனதுக்கு உடலுக்கு கிடையாது. சாக போறேன்னு தெரியுமாப்பா, மனசை விட்டுறாதப்பா, அப்போதான் உண்மை வரும். மரண பயம் வரும்போது உங்களுக்கு உண்மையை புரியுது. அதுக்கு வரைக்கும் மயக்கத்திலே இருக்கிறீங்க, போய் சொன்னா ஏத்துக்கிறீங்க, மனசு பக்கம் வந்துருங்க, பிரசன்ட்ல வந்துருங்க. உடம்பு தான் உங்களுக்கு பின்னாடி முன்னாடி கொண்டு போகுது, மனசு உங்களை நிலையா இருக்க வைக்கும், வாழ வைக்கும். வாழ செய்யறது மனசு. மனிதர்களாக அல்லாவின் அனுமதியின்றி நம்பிக்கை கொள்ள முடியாது அப்படின்னா, நல்ல எண்ணத்தோடு நீங்க இருந்தா தான் நல்லதை நம்பிக்கை கொள்ள முடியும்னு அர்த்தம். அல்லாவின் மீது நம்பிக்கைன்னு என்ன அர்த்தம்? நல்ல எண்ணத்தோடு நாம் இருத்தல். அல்லாஹ்னு சொல்லும் போது நல்ல எண்ணத்தோடு நாம் இருத்தல், அதை தவிர இல்லை. அப்படி இருக்கும்போது மட்டும்தான் நீங்க நல்லதை நம்பிக்கை கொள்ளவே முடியும். நம்பிக்கைன்றது நல்லதை நம்பிக்கை கொள்வது, கெட்டதை நம்பிக்கை கொள்வது இல்லை. அப்ப நம்பிக்கை உனக்கு வேணும் என்றால் நல்ல எண்ணத்தோடு, அதுதான் அல்லாஹ்வின் அனுமதியின்றின்னு அர்த்தம். ஏன்னா படைத்தவன் நன்மையை மட்டும்தான் அவன் ஏற்றுக்கொள்வான், அதுதான் அவனுடைய அனுமதி. இறைவன் அனுமதி யாருக்கு தருவான்? நல்ல எண்ணத்தோடு இருந்துச்சா அவங்க அனுமதி தான், எப்பயுமே அனுமதி தான். நல்ல எண்ணத்தோடு நீங்கள் செய்யறதுக்கு நேரம் பார்க்க வேண்டியதில்லை, கெட்டதை நல்லது மாதிரி செய்யறதுக்கு நேரம் பார்க்கணும். உங்களுடைய எண்ணம் என்னவாக இருக்குன்னு உங்களுக்கு மட்டும் தான் தெரியும், நீங்க யாரையும் அதனால குற்றம் சொல்வதற்கு இல்லை. இப்போ உங்களுக்கு அதை எடுத்து சொல்லக்கூடியதற்கு தான் வேதமும், வேதத்தை கொண்டு விளையாட்டுவர்களும். தனியா ஒன்று சொல்றது இல்லை யாரோட்டும். வேதத்தை கொண்டு விளையாட்டுபவர்கள் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படி நடந்து கொண்டோம் அவ்வளவுதான். உணர்ந்துட்டீங்கன்னா போதும், உங்களுடைய இறைவன் உங்களை மன்னிப்பதற்கு இருக்கின்றான். நம்முடைய இறைவன் நம்மை மன்னிப்பதற்கு இருக்கின்றான்.